அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நேர்களே, நண்பர்களே, மக்களே. இன்றைய விவாதம் நிகழ்ச்சிக்கு அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு பரபரப்பான அரசியல் சூழலில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர், எதிர்க்கட்சிகளின் அமளியால் நாடாளுமன்ற இரு அவைகளும் ஒத்திவைப்பு, வாக்காளர்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் நாடாளுமன்றத்தை முடக்க முயற்சி, பிரதமர் மோடி விமர்சனம், எதிர்க்கட்சிகளின் சவால்களை எப்படி கையாளப் போகிறது பிஜேபி என்கின்ற அடிப்படையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி பயணிக்க இருக்கிறது. குறிப்பாக 16 சட்ட மசோதாக்களுக்கு மேலே இந்த நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படலாம் என்கின்ற ஒரு அறிவிப்பு வந்தவுடனே எதிர்க்கட்சிகள் தங்களுடைய கோரிக்கையாக பாராளுமன்ற கூட்டு நடவடிக்கை குழுவை ஏற்படுத்த வேண்டும். எதற்காக என்றால் அதானி மீது அமெரிக்காவில் ஒரு குற்றச்சாட்டு, பரபரப்பான குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளுக்கு சூரிய மின்சக்தி தயாரிப்பதற்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2100 கோடி லஞ்சம் என்கின்றதை ஹிண்டன்பர்க் வெளியே கொண்டு வந்திருக்கிறது. அங்கே வழக்கம் தொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை ஏன் நீங்கள் விசாரிக்க மாட்டேன்றீங்கன்ற அடிப்படையில் கடந்த வியாழன் வெள்ளிக்கிழமை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைத்தார். இது நிச்சயம் நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்கின்ற அடிப்படையில் எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு இரு அவைகளிலும் கேள்விகளை எழுப்பி அதனை முடக்கி வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக அவையை புதன்கிழமைக்கு ஒத்தி வைத்திருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் இன்னும் பல்வேறு விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறது. வாருங்கள் இன்றைக்கு விவாதிக்கலாம். இணையமொழியாக தன்னை இணைத்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டத்துறை இணை செயலாளர் மூத்தவர் ஐயா திரு வைத்திலிங்கம் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். அடுத்தபடியாக அரங்கினில் உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் அரசியல் விமர்சகருமான திரு குமரராஜா அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் குமரராஜா. வணக்கம். அடுத்தபடியாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில இளைஞரணி துணைத் தலைவர் டாக்டர் ராஜசேகர் அவர்கள் அரங்கத்தில். வணக்கம் டாக்டர் சார். வணக்கம் சார். உங்கள்கிட்ட தான் ஃபஸ்ட்டு நான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன். அதாவது எப்பயுமே பத்திரிகையாளர்களை சந்திக்கணும் எதிர்க்கட்சிகள் பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு நிர்பந்தத்தை வைக்கிறாங்க. ஆனால் இது ஒரு வழக்கமாகவே சம்பிரதாயமாகவே பிரதமர் மோடி அவர்கள் எப்பப்பெல்லாம் பார்லிமெண்ட் செஷன் வருதோ பத்திரிகையாளர்கள் கேள்விகளே இல்லாமல் அவர் பேசிட்டு போகிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு ஒரு சில விஷயங்களை அவர் வைத்திருக்கிறார். அதாவது வாக்காளர்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் நாடாளுமன்றத்தை முடக்க பார்க்கிறார்கள் என்கின்ற அடிப்படையில் அவர் சொல்லியிருக்கிறார். இது எப்படி பார்க்கலாம்? வாக்காளர்கள் எப்படி நிராகரிக்கப்பட்டவர்கள்னா ஆட்சியை பிடிக்கலன்னு சொல்ல வராரா, இல்லை எங்களுக்கு மெஜாரிட்டி கொடுக்கலன்னு சொல்ல வராரா, இல்லை புறக்கணித்தவங்க வாய்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருக்கிறாங்கன்ற ஒரு அடிப்படையில் சொல்கிறாரா? பார்லிமெண்ட்டில் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசி அதுக்கு அடுத்து எடுத்துகிட்டு போகணும். அடுத்தடுத்த பில்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. அந்த பில்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா இருந்தது. முக்கியமான பில்ஸே ஒரு 4 பில்ஸ் இந்த வின்டர் செஷனில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா இருந்தாங்க. ஸோ இது எதையுமே நடக்க விடாமல் அமளித்துமளியில் ஈடுபட்டு பார்லிமெண்ட்டை முடக்கிறது, அதுவும் ஃபர்ஸ்ட் டேவே பார்லிமெண்ட்டை முடக்கிறதுங்கிறது எந்த விதத்தில் ஏற்றுக்க முடியும்? ஒரு வலிமையான ஜனநாயகம் உருவாக வேண்டிய இடத்துல, ஒரு வலிமையான ஜனநாயகமாக நம்ம காட்டிக்க வேண்டிய இடத்துல இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுறது சரி கிடையாது. அப்படிங்கறதோடைய வெளிப்பாடு தான் அவரு பிரதமர் சொல்லியிருந்த அந்த கூற்று. 2வது, மக்கள் எங்கெல்லாம் வாக்களிக்கிறாங்களோ அங்கெல்லாம் காங்கிரஸ் தோல்வியையே சந்திச்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாம அந்த தோல்வியெல்லாம் இவங்க பார்லிமெண்ட்ல கோபமாவோ வார்த்தைகளாவோ சத்தங்களாகவோ பிரதிபலிக்கிறாங்கிறது தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டா நான் பார்க்குறேன். எப்படி சார் அதானிக்கு ஊழல் பண்ணியிருக்கிறான்ற ஒட்ட வெளிச்சமாக தெரியுது. அது பார்லிமெண்ட் ஜாயின்ட் கமிட்டி வைங்கன்னு கேட்குறது ஒரு ஆப்போசிட்டான ஒரு கொஸ்டினா சார்? குவெஸ்சன் ரைஸ் பண்றதுங்கிறது வேற சார். பார்லிமெண்ட் செஷன்ஸை முடக்கிறதுங்கிறது வேற. குவெஸ்சன் ரைஸ் பண்றதுங்கிறது உங்களுக்கான ஷெட்யூல்டு டைம் கிடைக்கும். அந்த டைம்ல நீங்க ஏற்கனவே அந்த குவெஸ்சன்ஸை பார்லிமெண்ட் போர்டுக்கு அப்பியர் பண்ணிட்டு அந்த கொஸ்டின்ஸ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க பார்லிமெண்ட்ல கேட்பீங்க. செஷன் ஒரு நாள் நடந்து இன்னைக்கு காலையில ஆரம்பிச்சு சாயந்தரத்துக்குள்ள மூடுற கதை கிடையாது. செஷன் இருக்கு, இன்னும் 20 நாளைக்கு செஷன்ஸ் இருக்கு. டிசம்பர் 27 செஷன்ஸ் நடக்க போறது. அத்தனை நாள் செஷன்ஸ் நடக்கும் பொழுது இதை பத்தி எல்லாம் அங்க பேசுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்கிறத தெரிஞ்சுட்டு தானே செஷன்ஸ்க்கு வராங்க. இந்த மாதிரியான கேள்விகள் வரும் அப்படிங்கிறது பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அத்தனை எம்பிக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. சாதாரண பொதுமக்களா இருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்ச விஷயம், பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய எம்பிகளுக்கும் மினிஸ்டர்ஸ்க்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. So we are expecting answers for all these questions. நாங்க இந்திய பிரஜையா நாங்களும் சில கேள்விகளுக்கு பார்லிமெண்ட்ல பதில் கிடைக்கும்னு எதிர்பார்ப்போட இருக்கோம். அப்படியாப்பட்ட பார்லிமெண்ட்டை நடக்க விடாம பண்றது எந்த விதத்துல ஜனநாயகமா இருக்கும் அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. இல்ல அவங்க நோட்டீஸ் கொடுக்குறாங்க, அது விசாரிக்கணும், ஜாயின்ட் கமிட்டி வைக்கணும்னு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. எடுத்துட்டு
வந்து ஹவுஸ் ஸ்பீக்கர் வந்து அதை வந்து இதெல்லாம் பண்ண முடியாது, இதுக்கு உண்டான விஷயங்கள் நிராகரிக்கப்படுகிறது, பேச முடியாது, பண்ண முடியாது, உங்களுக்கு டைம் வரும், ஃபர்ஸ்ட் இதுல நீங்க பண்ணுங்க அப்படின்றாங்க. இப்போ பண்ண முடியாது, இப்பவே நீங்க வந்து செஷன் வந்து வைங்க அப்படின்னா ஓகே செஷன் கிராண்டட்னு எழுத முடியுமா? முடியாது. அதுக்குன்னு ப்ரொசீஜர் இருக்கு சார். பப்ளிக்கு ஆளும் கட்சி நினைச்சா எந்த பில்லையும் உடனே டக்குனு கொண்டு வந்துடலாம், எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்தா வந்து இப்ப டைம் இல்ல அப்படின்னு சொல்லுவீங்களா? கிடையாது. ஆளுங்கட்சி நினைச்சா எந்த பில்லையும் எப்படி கொண்டு வர முடியும்? இல்ல பார்லிமெண்ட்ல ஒரே நாள் இரவுல எந்த டிஸ்கஷன் இல்லாம 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லான்னு சொன்னீங்க. டிமானிட்டேஷன் பாலிசி டிசிஷன்ஸ் வேற. இல்ல அது கேக்குறாங்க எதிர்க்கட்சிகள், ஒரு டிஸ்கஷன் இல்லாம நீங்க பண்ணிட்டீங்களே அப்படின்னு வந்து ஒரு क्वेश्चन வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு 33% வந்து மசோதா வந்து நிறைவேற்றினது கூட வந்து புதிய நாடாளுமன்றத்தில் வேற ஒரு விஷயத்துக்காக போய் அங்க இதை வந்து பாஸ் பண்ணாங்க, கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலா இருக்கட்டும் என்கின்ற அடிப்படையில். ஸோ எதிர்க்கட்சியில நீங்க டிஸ்கஷனுக்கே அழைக்க மாட்டேன்றீங்க, அவங்களோட கோரிக்கையில் நீங்க சொல்லும்போது நிராகரிக்கிறதான் அவங்க எதிர்க்கட்சிகள் அமளியில முன்வைக்கிறாங்க. சார் பார்லிமெண்ட் செஷன் இன்னைக்கு தான் கூடுது, பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசி முன்னெடுத்துட்டு கொண்டு போங்கிறது மட்டும்தான் எல்லாருடைய பார்வையாவும் இருக்கு. நீங்க ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவ் செட் பண்றதுக்கோ இல்ல நீங்க ஹீரோயிசம் கிரியேட் பண்றதுக்கோ ஆச்சா புச்சான்னு கத்திட்டு வெளிநடப்பு நடக்கிறது வந்து, ஏன்னா யூ ஹாவ் இன்சஃபிஷியன்ட் பீப்புள் இன் யுவர் பார்லிமெண்ட்ங்கிறது வந்து மக்களுக்கு தெரியவும் கூடாதுங்கிறதையும் பாக்குறீங்க. அதானிக்கு சப்போர்ட் பண்ணுது எப்படி சொல்லுவீங்க? எப்படி சொல்றீங்க சார்? ஒரு நாட்டுல ஒரு வழக்கு போட்டிருக்காங்க 2100 எந்த நாட்டுல வழக்கு போட்டு அமெரிக்கால நியூயார்க் மாகாணத்துல வழக்கு போட்டிருக்காங்க. ஜட்ஜ்மென்ட் காப்பி வந்திருக்கு. சொல்றாங்க அதை விசாரிப்பாங்க சார். அதை விசாரிக்கிறதுக்கான செஷன்ஸ் இருக்கு, அதை விசாரிக்கிறதுக்கான பாடிஸ் இருக்கு. செபி இருக்கு, சிபிஐ இருக்கு, இந்த மாதிரியான இடி இருக்கு. இவங்க எல்லாம் அதை விசாரிப்பாங்க. நீங்க வந்து ஒரே நாள்ல வந்து அதை முடிச்சு வைங்க அப்படின்னு சொல்றது சரி கிடையாது. ஒண்ணு, நீங்க உங்களுடைய நோக்கம் வந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றது கிடையாது. பார்லிமெண்ட்ல எம்பிஸையும் மினிஸ்டர்ஸையும் பேச விடாம செய்யணும். பாரதிய ஜனதா கட்சியுடைய பிரதிபலிப்பு என்ன, அவங்களுடைய மன ஓட்டம் என்னங்கிறது வெளியே தெரியாம இருக்கணுங்கிறது மட்டும்தான் உங்களுடைய கொள்கையா இருந்திருக்கு இன்னைக்கு நடந்த விஷயத்துல பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். இதுக்கும் நீங்க அதானிக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்களாங்கிறதெல்லாம் நீங்க பேசுங்க, நான் நிறைய பேசுறேன். அதுதான் அதானி எப்படி சொல்றீங்க? நீங்க வந்து நடுநிலையாளரா நீங்க சைட்ஸ் எடுத்துன்னு பேசுனீங்கன்னா காங்கிரஸ்காரன்னு போட்டுக்கோங்க, நான் பதில் சொல்றேன். நான் நடுநிலையா தான் பேசுறேன். அதுதான் எப்படி சொல்றீங்க? அதானிக்கு தான் உங்களுடைய சப்போர்ட் பண்றாங்க எப்படி சொல்றீங்க? பிஜேபி ஆளாத மாகாணங்கள்ல, அதாவது மாநிலங்கள்ல ஒரு நாள் இரவுல சிபி போய் ரைட் பண்றாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து வந்து முக்கியமான ஒரு விஷயங்கள்லாம் வந்து நீங்க சொல்றது அதானிக்கு ஒரு ரேஷியோ, அடுத்த மாநிலங்களுக்கு ஒரு ரேஷியோ. அங்கதான் சார் வரேன், அங்கதான் வரேன். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அந்த 66 பேஜ் பக்க அறிக்கை அமெரிக்கன் கோர்ட்ல கொடுத்த அறிக்கை, அதுல எந்தெந்த ஸ்டேட் சார் போட்டிருக்காங்க? ஃபுல்லா இந்தியா மென்ஷன் பண்ணி தான். எந்த ஸ்டேட் சார் போட்டிருக்காங்க? ஸ்டேட் மென்ஷன் பண்ணிருக்காங்க. நீங்க பார்க்கல நினைக்கிறேன் 50th பேராகிராஃப்ல கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, ஒடிஷா, சத்தீஸ்கர், தமிழ்நாடு, ஆந்திரா 4 ஸ்டேட் போட்டிருக்காங்களா? 5 ஸ்டேட், ஜம்மு அண்ட் காஷ்மீர் 5 ஸ்டேட் போட்டிருக்காங்களா? இந்த 5 ஸ்டேட்ல பாரதிய ஜனதா கட்சி எந்த ஸ்டேட்ல ஆளுது சார்? எந்த ஸ்டேட்ல ஆளுது சார்? எந்த வருஷத்துல இந்த சம்பவம் நடந்தது? சரி, அப்ப நீங்க ஜான் கம்யூனிஸ்ட் பார்ட்டி வைக்க வேண்டியதானே சார்? வெப்பாங்க சார், வச்சிட்டீங்க. சார் வெப்பாங்க சார், அதுக்கான டைம் இருக்கு சார், அதுக்கான டைம் இருக்கு. இடியோட ரிப்போர்ட் வேணும், சிபிஐயோட ரிப்போர்ட் வேணும், செபியோட ரிப்போர்ட் வேணும். எந்த ப்ரொசீஜரும் ஃபாலோ பண்ணாம நாங்க வந்து தலைகீழா தான் குதிப்போம்னா உங்க கூட சேர்ந்து நாங்க குதிக்க முடியுமா? சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுறோம். அடுத்து இணையமொழியாக இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய திரு SRS இப்ராஹிம் அவர்களை வரவேற்கிறோம். மாலை வணக்கம் சார். சரி, ரைட், ஓகே. திரு வைத்திலிங்கம் சார், உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய ஒரு கேள்வி. அதாவது எதா இருந்தாலும் பிஜேபி அரசாங்கம் கரெக்டா வந்து கையில எவிடன்ஸ் கிடைத்த பிறகுதான் அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். இப்ப ஏன் வந்து இங்க நாடாளுமன்றத்தை எடுத்த எடுப்புலயே 2 அவைகளையும் முடக்குறீங்க? நிச்சயமா வந்து இருக்கும், ஆனா வந்து ஒரு ஹீரோயிசம் காண்பிப்பதற்காகவும் உடனே வெளிநடப்பு பண்ணி வெளியே வந்து மக்களிடையே தங்களுடைய பலத்தை காண்பிப்பதற்காகவும் தான் செய்யறாங்களே தவிர மக்கள் பணியாற்ற எதிர்க்கட்சிகள் முன்வரவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. மக்களவை கூடும்போது அலுவல் குழு, மன்ற அலுவல் குழு கூடுது. அதுல எல்லா கட்சி பிரதிநிதிகளும் கலந்து கொள்றாங்க. அங்க எந்த பிரச்சனையை விவாதிப்பது என்ற விவரம் வரும்பொழுது அப்பொழுது இது முன்வைக்கப்படுகிறது. அப்போ கிரண் ரிஜிஜு சொல்றாரு, அதானி ரயில் விபத்துக்கள்,
வக்ஃப் பில்லு போன்ற முக்கிய பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் பேசணுன்றப்போ அவர் என்ன கிளியரா சொல்றாரு, எந்த பிரச்சனையையும் பற்றியே விவாதிப்பதற்கு நாங்கள் தயார் சொல்றது கிரண் ரிஜிஜு. ஆனா மக்களவையில் அதே விவாதத்துக்கு எடுக்கின்ற பொழுது கார்கே ஐஏஎஸ் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பேசும்போது அவர் சொல்ற இது தேசத்திற்கே அவமானம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனை, அதானி பிரச்சனை. 2039 கோடியை லஞ்சம் கொடுத்து மார்க்கெட் விலையை விட அதிக விலைக்கு விலை நிர்ணயம் செய்து 15,000 கோடி ரூபாய் லாபம் சம்பாதிப்பதற்காக முறைகேடு செய்த அதானி நிறுவனத்தின் மீது அமெரிக்க நிறுவனம், புலனாய்வு நிறுவனம் அறிவிப்பு அமைப்பு விளக்கம் கேட்டிருக்கிறது. இன்னும் 20 நாள் டைம் கேட்டிருக்காங்க. 20 நாளுக்குள்ள அவங்க வந்து விளக்கம் கொடுக்கணும், இல்லைன்னா பிடிமாறன் போட்டிருக்காங்க. இதற்கெல்லாம் இது வந்து அதானி என்பது இது ஒரு தொழில் அதிபரோடு என்று தனி நிறுவனம் என்று ஒதுக்கி போய்விட முடியாது. ஏனென்றால் மோடியும் அதானியும் பிரிக்க முடியாத அங்கங்கள். இவருடைய 2014 69வது இடத்துல இருந்த அதானி 2022 2வது இடத்திற்கு பணக்காரர் பட்டியலில் சேர்கிறார் என்றால் அது மோடியுடைய கருணா கடாட்சம் அவர் மீது இருந்ததுதான் என்பது உலகுக்கு தெரியும். எனவே ஒன்றிய அரசில் இருந்து பிரிக்க முடியாத அங்கமாக இருக்கிற அதானி மீது ஏற்பட்ட குற்றச்சாட்டு இப்ப நண்பர் சொன்னார், எந்தெந்த மாநிலங்கள் எல்லாம் இந்திய மாநிலங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறது, அதெல்லாம் அதுல எங்கே பிஜேபி ஆட்சி என்று கேட்டாரு. ஏன் அதைத்தான் விவாதிக்க சொல்றோம், விவாதிப்பதற்கு ஏன் தயங்குகிறீர்கள் நாங்க கேட்கிறோம். நீங்க பூனை கூட்டு வெளியே வந்தது போல நாங்க இல்ல அதுக்கெல்லாம் ஒரு வரைமுறை இருக்கு, உடனே எடுத்து பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு டாக்டர் சார். ஆமா, அதாவது உங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறத விவாதம் பண்ணாலும் தெரியும். ஏன் விவாதிக்க மறுக்கிறீங்கிறது வேற. 2039 கோடி ரூபாய் ஒரு லஞ்சம் கொடுத்து ஒரு பெரிய அரசாங்க மார்க்கெட் விலையை விட அதிக விலைக்கு நிர்ணயம் பண்ணி 15,000 கோடி ஆண்டுக்கு சம்பாதிக்கின்ற ஒரு நிறுவனத்தை அனுமதிக்க முடியாது என்று அமெரிக்க அரசு அவருடைய புலனாய்வு நிறுவனம் குற்றம் சுமத்துகிறது. அதில் உங்களோட பதில் இல்லை என்பதற்கு இதை பற்றி விவாதிப்பதற்கு ஏன் இவர்கள் தயங்குகிறார்கள் தான் எங்களுக்கு கேள்வி. வக்ஃப் பில்லை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, சபாநாயகர் மக்களவை சபாநாயகர் வந்து விவாதிக்க அனுமதிக்கு மறுக்கிறார். நீங்க அவர் பேசும்போது பார்த்திருக்கலாம், கார்கே பேசிட்டு போதே அவரை பேசவே விடல. என்ன கருத்துக்கும் அதானிங்கிற பெயரை சொன்னாலே உடனே உட்காருங்க அவ அப்படின்னு சொல்லி பேசவே அனுமதிப்பதில்லை. இந்த ஜேபிசியில கூட ராசா சொல்றாரு, அதற்கென்ற விதிமுறைகள் இருக்கின்றன, ஓட்டுக்கு விட வேண்டும், மாற்று கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும், அதற்கு அதெல்லாம் நடந்த பிறகுதான் அந்த அறிவிப்பை வெளியிட வேண்டும் அறிக்கையை. ஆனால் 29-30ஆம் தேதிக்குள்ள அறிக்கையை கொடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லி மக்களவைத் தலைவர் கட்டாயப்படுத்துறாருன்னு சொல்லி கேட்கிறார். இந்த விதிமுறைகள் எல்லாம் பின்பற்ற வேண்டாமா என்பதுதான் ராசா அவர்கள் கேட்கிற கேள்வி. இதற்கு பதிலே இல்லை. அதே போல ரயில் விபத்துக்கள், மணிப்பூர் கலவரம் பற்றி எடுத்து கொடுத்தது 2 ஆண்டுகளாக. இன்னும் இது வந்து இது எங்க கொண்டு போய் விடும் என்பதற்கு அது ஒரு தீர்வுக்கான முகாந்திரமே தெரியல. ஒன்றிய அரசு பதிலும் இல்லை, விளக்கமும் இல்லை. பிரதமர் வாய்தற்கு இதுவரை மணிப்பூர் என்ற வார்த்தை அவர் வாயிலிருந்து வந்தது கிடையாது. எனவே இந்த நிலையிலேதான் அரசியல் சட்டம் பிறந்த 75வது பிறந்த நாள் 70 பவள விழா நாளை வருகிறது. அதை தலைவர் தளபதி மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். அரசியல் சட்டம் தருகிற இந்த சமநீதி, சமத்துவம், சோசியலிசம், மதசார்பின்மை என்கின்ற வார்த்தைகளை எல்லாம் அடக்கியதுதான் அரசியல் சட்டம் என்பதை அந்த 11 மணிக்கு மக்களுக்கு அந்த பிரியாமல் முகப்புறையை மக்களுக்கு எடுத்துச் செல்லுங்கள் என்று கட்டளையிட்டு இருக்கிறார். ஆனால் ஒன்றிய அரசு என்ன செய்கிறது, அவர்களுடைய அரசியல் சட்டம் எதற்காக இயக்கப்பட்டிருக்கிறதோ அதை முடக்குகிற வகையில செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே இவர்கள் சொல்வதும் ஒன்றும் செய்வது ஒன்றுமாக இருக்கிறார்கள். அரசியல் சட்டத்திற்கு ஆபத்து வந்திருக்கிறது, பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு ஆபத்து வந்திருக்கிறது. எனவே இவர்கள் அந்த பாராளுமன்ற ஜனநாயகத்தை முடக்குவதற்கு நாங்கள் பாராளுமன்றத்தை முடக்குவது என்ற நோக்கம் அல்ல, நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், மக்கள் பிரச்சனைகள் விவாதிக்கப்பட வேண்டும். இந்த விவாதத்திலிருந்து ஓடி ஒளியே
மக்கள் பிரதிநிதிகள் அனுமதிக்க மாட்டார்கள் என்பதற்கான அறிகுறி தான் இந்த நடந்த விவாதத்தினுடைய சாராம்சம். ஓகே, அப்படியே அதுல ஓடி ஒழிய முடியாது, பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஓகே சார், அப்படியே முடிய போறது இல்ல, நாளை மறுநாள் தொடங்க போகிறது, நாளை மறுநாள் அப்போதும் இதுதான் நடக்கும். ஓகே, அப்படியே ஓகே சார். ஓகே, முதல் சுற்று கருத்து மக்கள் பிரச்சனைகளுக்காக எதிர்கட்சிகள் போராடி கொண்டுதான் இருப்பார். சரி, ரைட். ஓகே சார், ஓகே சார். ஓகே, இணையமொழியாக இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய திரு SRS இப்ராஹிம் அவர்கள். இப்ராஹிம், வரவேற்கும் சார். வணக்கம். 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 ஏதோ மறுப்பு சொல்லணும்னு சொன்னீங்க, கொஞ்சம் விரைவாக சொன்னீங்க. இப்போ அண்ணன் வந்து சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து லஞ்சம் கொடுத்தது அதானின்னு குற்றம் சாட்டப்பட்டாச்சு. லஞ்சம் வாங்கினவங்களோட லிஸ்ட் வரல. 2, தமிழ்நாடு அரசாங்கத்துடைய TNEB 1,80,000 கோடி நஷ்டத்துல இருக்கு. அதுக்கு ஒரே காரணம் அதிக விலைக்கு கரண்ட் வாங்குறது. அதுக்கும் இவங்க விளக்கம் சொல்லணும். முதலமைச்சர் இது வரைக்கும் வாய திறக்கல அதானி இஷ்யூவை பொறுத்த வரைக்கும். 42,000 இது வரைக்கும் வாய திறக்கல. இந்த சோலார் போடுறப்போ DMK ஆட்சி கிடையாது, ADMK ஆட்சி கிடையாது. நான் சொல்றேன், ஜனவரி 2024 42,700 கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதானி கொடுத்தாங்களா, கொடுக்கறேன்னு சொல்லி கமிட்மெண்ட் கொடுத்தாங்களா? அதுல 24,500 கோடி ரினியூவபிள் எனர்ஜிக்கு மட்டும் ஃபைனலைஸ் பண்ணாங்களா? இதெல்லாம் யாருடைய ஆட்சி? DMK ஆட்சியா, அதிமுக ஆட்சியா? அடுத்து வரோம். நீங்க கோல் ஸ்கேமுக்கு போறீங்க இங்க இருந்து. அத பத்தி பேசுறதுக்கு விவாதிக்கிறதுக்கு ரெடினா நான் விவாதிக்கிறேன். இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. அதானி வளர்ந்ததற்கு 3வது பணக்காரனா வளர்ந்ததற்கு காரணம் வந்து மோடியோட அரசாங்கம்னு சொன்னாரு. அது பகிரங்க தப்பு. 2004 இருந்து 2014 வரைக்கும் இந்திய அரசாங்கத்துல இருந்தது காங்கிரஸ் ஆட்சி. அதுல மட்டும் 74,000 கோடி முதலீடு அதானிக்கு கொடுத்திருக்காங்க. அதானி வளர்ந்தது 2004 இருந்து 14 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் வளர்ந்ததெல்லாம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு தான் வளர்ந்தது. ஓகே ஓகே, நோட். அடுத்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அரசியல் அமைச்சர் திரு குமரராஜா, அதாவது தொடர்ந்து பார்த்துட்டே வரும். கிட்டத்தட்ட வந்து அது காங்கிரஸ் பீரியடாக இருந்தாலும் சரி, பிஜேபி பீரியடாகவும் சரி, எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்தை முடக்கிறதுலே குறியா இருக்கிறாங்க, ஜனநாயக கடமை ஆற்ற வரல அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போவே மக்கள் உணர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 16 மசோதாக்கள் இன்றைக்கு இந்த செஷன்ல நிறைவேற்ற வேண்டியிருக்கிறது. ஆனால் எதிர்கட்சி தரப்பில் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் ஒரு 4 விஷயத்தை முன்வைக்கிறோம், அது விவாதிக்க வாங்க அப்படின்றது. அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்றதான் இங்கே ஒரு இருக்கு. அதாவது அதானியை வைத்து அவர்கள் புகார்கள் எழுப்புகிறார்கள். அடுத்து ரயில் விபத்துகளை நீங்க பேசணும்னு சொல்றாங்க. அடுத்து மணிப்பூர் விவகாரத்தை நீங்க கண்டிப்பா வந்து இந்த இடத்துல நீங்க பேசி ஆகணும். யுக்ரைன் ரஷ்யா போருக்கு போய் டைரக்டா போய் பேசிட்டு வர முதலமைச்சர் தன் நாட்டுக்குள்ளே நடக்கிற மன்னிக்கணும் பிரதமர் அவர்கள் நம்ம நாட்டுக்குள்ளே நடக்கிற 2 இனங்களுக்கு உண்டான கலவரத்தை தடுக்க மாட்டேன்றாரு. ஒரு 5,000 துணை ராணுவப்படை அனுப்பிச்சா போதுமா அப்படின்ற அடிப்படையில் அவங்க வைக்கிறாங்க. அப்புறம் வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா நிச்சயம் பேசியே ஆகணும் என்ற அடிப்படையிலையும் அவங்க சொல்றாங்க. இந்த 4 விஷயமும் நாட்டில் உண்மையா பொய்யா அப்படின்ற ஒரு கேள்வி எழுகிறது. உங்களுடைய பதில்? தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. அடிப்படையில் ஓட்டம் எடுத்துவதிலேயே முதல் ஆளாக நிற்கின்றார்கள். எதிரே என்றால் பாராளுமன்றத்தை விட்டு ஒன்று வெளியே செல்வது அல்லது பாராளுமன்றத்தை நடத்த விடாமல் விடுவது. விரக்தியினுடைய விளிம்பில் இருக்கின்ற காங்கிரஸ் பேரியக்கம் வேறு எங்கும் பேச முடியாத காரணத்தினால் பாராளுமன்றத்தை முடக்குவதன் மூலமாக தங்களுடைய இருப்பை தெரிவிக்கின்ற வகையிலே அதற்கு உறுதுணையாக இண்டி கூட்டணியுடைய உறுப்பினர்களும் சேர்ந்து இருக்கின்றார்கள். இதெல்லாம் நடக்கவே இல்லைன்றீங்க நாட்டில்? நடக்கலன்னு நாடாளுமன்றத்தில் சொல்றாங்க. இல்லை, சில விஷயங்களை நேரடியாக தனிப்பட்ட முறையில் நெறியாளரும் நாம் பேசினால் அதை எப்படி வேணாலும் பேசிக்கலாம், எந்த ஃபார்மாலிட்டியும் தேவையில்லை. ஆனால் பாராளுமன்றம் ஒன்று இருக்கிறது, பாராளுமன்ற ஜனநாயகம் என்று ஒரு இருக்கிறது, அதற்கென்று ஒரு முறை இருக்கிறது. அந்த முறைப்படியாக நீங்கள் செய்தால் கண்டிப்பாக நடக்கப் போகிறது. ஆனால் மீண்டும் மீண்டும் இந்த மணிப்பூரில் பிரச்சனை இருக்கிறது, இல்லை என்று யாரும் சொல்லவில்லை. அதனால்தான் 5,000 பேர் இராணுவப்படை, துணை இராணுவப்படை தேவைப்படப்படு, 10,000 இராணுவ தானப்படை, எல்லா விஷயங்களையும் சாம பேத தான தண்டம். இப்பொழுது தண்டம் என்ற நிகழ்ச்சியினுடைய வருவாயில் இருக்கிறார்கள். எல்லா முயற்சிகளிலும் ஜனநாயகபூர்வமாக அனைத்து முயற்சிகளையும் அவர்கள் செய்துவிட்டு இறுதியாக கைமீறி போகின்ற பொழுது அதை அடக்குவதை தவிர வேறு வழியில்லை என்ற நிலைதான் வந்தது. நம்முடைய சர்தார் பட்டேலைத்தான் நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது. எல்லோரையும் முயற்சி செய்து இந்தியாவை ஒன்றாக இருக்கும் பாரதம் தேசம் முழுவதுமாக 533 சமஸ்தானங்களை நெருக்கிய பொழுது
ஜம்மு காஷ்மீரும் ஹைதராபாத் நிஜாமும் தனியாக நின்ற பொழுது நீங்களாக வந்து சேர்ந்து கொள்கிறீர்களா அல்லது நாங்களாக இணைத்துக் கொள்ளட்டுமா என்கின்ற கேள்வி வைத்ததற்கு பண்பாகத்தான் படேலுக்கு பெயர் பிஸ்மார்க், இந்தியாவின் பிஸ்மார்க், இரும்பு மனிதர் என்று பெயர் இருந்தது. சரிங்க சார். சில நேரங்களில் ஆபரேஷன் தேவைப்படுகிறது. அந்த ஆபரேஷனை ஓடி ஒளிறது பிஜேபியா எதிர்கட்சியா? ஓடி கண்டிப்பாக. எப்படி என்றால் அதற்கு முன்பாக ஒரு தகவலை, அதாவது காங்கிரஸ் இயக்கத்தினுடைய மிகப்பெரிய பூஸ்டாக இன்றைக்கு கேரளாவிலே 4,10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கின்ற பிரியங்கா காந்தி உள்பட வெற்றி பெற்ற அனைவருக்கும் எங்களது வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் இவர்கள் ஓடுகிறார்கள் என்றால் மக்களை விட்டு ஓடி சென்றிருக்கிறார்கள். அடிப்படையில் மகாராஷ்டிராவில் எதை செய்திருக்க வேண்டும் என்றால், அடிப்படை என்னுடைய வாழ்நாள் முழுவதும் பால் தாக்கரேவினுடைய கொள்கை என்னவாக இருந்ததோ அதற்கு நேர் மாறாக உழைத்ததன் காரணமாகத்தான் இன்றைக்கு உத்தவ் தாக்கரே, ஆதித்ய தாக்கரே தவிர வேறு யாரும் வெற்றி பெற முடியாது என்கின்ற நிலைமையில வெறும் 20 சீட்டுகளை 288 சீட்ல 20 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. காங்கிரஸ் 16 சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க. சரி. சரத்பவாருடைய கட்சி வெறும் 10 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. மக்களிடமிருந்து ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். எப்படி என்றால் இவர்கள் மக்களை நிராகரிக்கிறார்கள் மக்கள், அதனால இவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். உண்மை. நீங்கள் பாராளுமன்ற ஜனநாயகத்திலே என்ன, நாங்கள் அந்த அடிப்படை கூட தெரியாதவர்கள் அல்ல. அரசியல் விமர்சகர் என்ற அடிப்படையிலே, அடிப்படை என்பது ஒரு காயினுடைய 2 பக்கம்தான், எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும். உண்மை எங்கே தவறு நடக்கிறது என்றால் எதிர்கட்சி சுட்டிக்காட்ட வேண்டியதும், சரியாக சொன்னால் அதை சரி பண்ணி கொண்டு மேலும் நடத்தி சொல்ல வேண்டியதும், மக்களுக்கான நன்மைகள் செய்ய வேண்டியதும் ஒரு ஆளுங்கட்சியினுடைய பொறுப்பு. ஆனால் ஆரம்பத்திலே இருந்து உட்கார்ந்த நேரத்திலே இருந்து நேற்று பேசினார்கள். நேற்று அனைத்து கட்சி ஜனநாயக கூட்டத்தை போட்டார்கள். வந்து பாராளுமன்றத்தில் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் சொன்னார்கள். ஆமா, நீங்க எல்லாத்தையும் சொல்லுங்க, எல்லாத்தையும் பேசுங்க, ஆனால் நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஏதாவது 2 விஷயத்த கொடுத்துருக்காங்க. திருப்பி இந்த அதானிகிட்ட விட்டாங்க. சரிங்க, லா வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ் என்று சொல்லுவார்களே இல்லையா? சட்டம் தன் கடமையை செய்யும். அமெரிக்காவிலே சட்டம் தன் கடமையை செய்திருக்கிறது. எதுக்கு இந்தியாவிலே சட்டம் வளைந்திருக்கிறது? எங்க வந்திருக்குது? அப்ப இந்தியா வந்து நீங்க அமெரிக்கால போய் அந்த மாகாணத்துல போய் சொன்னாங்களா, நீங்க அதானி மீது எங்க அதானி வந்து பிடி, அதைத்தான் சொல்றேன், சட்டப்படி நடந்திருக்குது. அதை அதானி போய் சட்டப்படி சந்திக்க போகிறார். அதற்கும் பாராளுமன்றத்துக்கு என்ன சம்பந்தம்? நேரடியா இங்க இருக்கிறதா? இங்க என்ன கேட்கணும்? இங்க என்ன பிரச்சனை? அதுக்கு ஏதாவது நடந்திருக்கிறதா? பாராளுமன்றத்தை முடக்குவது ஒன்றை மட்டுமே நீங்கள் தொழிலாக வைத்திருக்கிறீர்கள் என்றால் அதனால் தான் மக்களை உங்கள் முடக்கி வைத்திருக்கிறார்கள். சொல்லுங்க இப்ராஹிம், பாராளுமன்றத்தை முடக்குவதனால்தான் மக்கள் உங்களை முடக்கி வைத்திருக்கிறார்கள் அப்படின்ற மோடியோட வார்த்தைகளையே அப்படி எங்க ஆமோதித்திருக்கிறார் திரு குமாரராஜா அவர். மன்னிக்கிறேன், வழிமொழிந்திருக்கிறார். முதல் கருத்து, அதாவது இந்த இந்திய பாராளுமன்றத்துக்கும் அதானியோடைய விவகாரத்துக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்ற கருத்தே வந்து ஒரு அபத்தமான கருத்து. முதல்ல எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா 17 கடமையை செய்யும் சொன்னேன், அவ்வளவுதான். இல்ல, ஓகே. அதாவது கிட்டத்தட்ட 17/3/2023 அதானி அவர்களுடைய தம்பி மகன் சாகர் அதானி அவர்களிடம் வந்து FBI வந்து அவர்கள் வீட்டுல ஒரு சோதனை எழுதுறாங்க. இந்த சோதனையில பென்டிரைவ் பிளஸ் வந்து சில எலக்ட்ரானிக் சாதனம், அவருடைய மொபைல் போன் எல்லாம் எடுக்கப்படுது. அதுலதான் தெளிவாக இவர் வந்து 2,100 கோடி ரூபாய் பிரைப் எனப்படுகிற லஞ்சத்தை இந்திய அதிகாரிகளுக்கு 20 வருடங்களுக்கு 16,000 கோடி சம்பாதிக்கும் அளவுக்கு, அதாவது அதானி குழுமத்துக்கு லாபம் ஈட்டும் அளவுக்கு இவர்கள் லஞ்சமாக இந்திய அதிகாரிகளுக்கு கொடுத்திருக்க ஆதாரம் FBI இடம் அமெரிக்காவில் கிடைக்கிறது. இதை நேரடியா செபியிடம் டைரக்டா வழங்கப்படுகிறது. இந்த இடத்துலதான் ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. இப்ப அதானி குழுமத்துல இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றால் செபி, நம்மளுடைய செபி இருக்கு பாருங்க, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, அங்க வந்து ஒரு குழுமத்துல ஒரு ரைடோ இல்ல வந்து ஒரு விசாரணையோ நடைபெற்றால் அதை வெளிப்படையாக கூற வேண்டும். மாதிரி பூச் அவர்கள் தெளிவாக என்ன பண்றாங்கன்னா, இது குறித்து உச்ச நீதிமன்றத்துல ஒரு அபிடவிட் தாக்கல் பண்ணி இதுக்கும் இவர்களுக்கும் நம்மளுடைய அதானி அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஒதுக்கிடுறாங்க. இன்னைக்கு மாதிரி பூச்சை கைது செய்வதற்கு இதே வந்து பிரைமா பேசி எவிடென்டா மாறி இருக்கு. அது அடுத்த பாயிண்ட். பட் இங்க என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செபி தலையிட்டு இங்க கிளீன் சீட் கொடுத்துச்சு பாத்தீங்களா. இப்ப செபி என்பது இந்திய மக்களால், இந்திய பங்குதாரர்களால், அந்த இந்திய பங்குதாரர்களை
நிர்ணயிக்கக்கூடிய ஒரு போர்டு, அந்த கமிட்டி. அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்டு வந்து என்ன அங்க கட்டுப்பாடுகளை விதிக்கணும், அங்க நிர்ணயங்களை பண்ணணும், வழிமுறைகளை கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணணும்னா ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி எந்த அளவுக்கு ஷேர்ஸ் வச்சிருக்கு, மக்களிடத்துல இருந்து எவ்வளவு பணத்தை ஈட்டுறாங்க, அந்த பணத்து மூலியமா எவ்வளவு மதிப்பீடுகளை கூட்டுறாங்கன்ற எல்லா நெறிமுறைகளையும் அதுதான் சரியாக பார்க்க வேண்டும். இந்த இடத்துல செபி சரியாக பார்த்திருக்கிறதா என்று கேட்டால் அதை பார்க்கவில்லை. அதனாலதான் இது நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படுகிறது. ஒண்ணு. இரண்டாவது, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ். இது நேரடியாக ஒவ்வொரு மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களும் இதுக்கு கீழ் வருகிறது. இந்த இடத்துல நேரடியாக 2021 இருந்தே நம்ம ஆஸ்திரேலியால முதல்ல சுரங்க ஒப்பந்தம் ஆரம்பிக்கும் போது இந்திய நாட்டு பிரதமர் நேரடியாக அதானியை தன் சொந்த விமானத்துல அழைத்து சென்ற புகைப்படத்தை இந்திய நாடாளுமன்றத்துல எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி, இன்றைய எதிர்க்கட்சி தலைவர், வெளிப்படையாக காட்டினார். அதை காட்டின ஒரே ஒரு காரணத்திற்காக அவரை கைது செஞ்சாங்க, அவரை அவர் வீட்டை புடுங்கினாங்க. எல்லா சம்பவம் நடைபெற்றது, அதற்கு பின்பாக நடைபெற்றதெல்லாம் மக்கள் அறிந்த விஷயமே. அப்போ அதானி என்ற ஒரு ஒற்றை மனிதருக்கு பின்னால் இந்திய நாட்டு பிரதமர் எந்த அளவுக்கு வேலை செய்யறாரு, இல்ல அதாவது நம்மளுக்கு ஒரு தெளிவான ஒரு ஐடியாலஜி கிடைச்சிடுது. இதை தாண்டி 2014 635வது இடத்துல இருந்த நம்மளுடைய அதானி அவர்கள் இன்றைக்கு உலக பணக்கார பட்டியலில் 6வது இடத்தை பிடித்திருக்கிறார். 2014 இந்திய ஜிடிபி 8.9, இன்றைக்கு இருக்க ஜிடிபி 4.5. அப்போ இந்த பக்கம் அதானியுடைய வளர்ச்சி என்பது அசுர வேகத்துல இருக்குது, இந்த பக்கம் இந்திய நாட்டுடைய ஜிடிபி என்பது அசுர வீழ்ச்சியில இருக்குது. காரணம் அந்த அதானி ஒரு நிமிஷம் இருந்து டிஃபென்ஸ்ல இருந்து HAL இருந்து இருக்கக்கூடிய 24 பொதுத்துறைகளை அனைத்துமே நேரடியாக அதானியிடம் தாரை வார்த்ததுதான் இன்றைக்கு ஜிடிபியோடைய மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு காரணம். இல்ல சார், அதாவது அதானியை விவாதிக்காம எது குறித்து நான் பேசுறது கேக்குதா? முதல் கேள்வி இப்ராஹிம், நான் பேசுறது கேக்குதா? சொல்லுங்க. அதாவது அதானியை வளர்த்து விட்டதே காங்கிரஸ் தானே, விதை போட்டது காங்கிரஸ் தானே அப்படின்ற 2013 அரங்கத்துல இருக்கவங்க முன்வைக்கிறாங்க. அதாவது 2013 செபியோடைய சீஃப் எடிட்டரா இருக்கிறவருக்கு அன்றைக்கு மொத்தம் கிட்டத்தட்ட 36 மணி லாண்டரிங், அதாவது பணம் சார்ந்து என்னது தவறுகள் நடக்கப்படுகிற போது அந்நிய செலாவணியிலோ இல்ல பணம் சார்ந்து இருக்கக்கூடிய முறைகேடு நடைபெறும் போது அது 36 துறைகள் இருக்கு, இந்திய துறைகள், அரசு துறைகளை விசாரிக்க. அதுல ஒரு துறை என்ன பண்றாங்க அப்படின்னா, அவர் இன்றைக்கு இருந்த சீஃப் பீரோ பேரு நஜீப் ஷா. 2013 நம்ம இதே அரங்கத்துல அருள் பேசியிருக்கோம், நான் ஆதாரத்தையும் காட்டியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வருடங்களுக்கு முன்பாக இதே அதானியோட பேச்சு வரும்போது நம்மளுடைய நேரடியா நம்மளுடைய ஸ்டூடியோல இருந்து காட்டியிருக்கேன். நஜீப் ஷா அவர்கள் தெளிவா ஒரு கடிதம் எழுதுறார். 2013 அப்போ காங்கிரஸ் ஆட்சி, அந்த இடத்துல அன்றைக்கு செபியோட தலைவராக இருந்தவரிடம் எழுதுறார், எங்களிடம் மொரீஷியஸ் மற்றும் பெர்முடால இருந்து அதிகப்படியான 20,000 கோடிக்கு மேல 2,500 கோடிக்கு மேல முறையற்ற பணம் எங்களிடம் வந்திருக்கிறதுக்கான ஆதாரம் இருக்கு, அதுக்கான சிடி இருக்கு. செபி அவர்களுடைய தலைவர் எந்த நேரத்தில் அழைத்தாலும் நாங்கள் அதை காட்ட தயாராக இருக்கிறோம் என்று செபியுடைய அன்றைக்கு இருக்க சீஃப் பீரோக்கு எழுதுறார். ஆனால் அடுத்த ஒரு வருடத்துல 2014 பிஜேபியுடைய ஆட்சி வருகிறது. அதற்கு பின்பாக தெளிவாக இந்த செபி நிறுவனம் அதானிக்கு கிளீன் ஷீட் கொடுக்கப்படுகிறது. ஒரு 6 வருடம் கழித்து அந்த செபியுடைய நிறுவனம், அந்த செபியோட சீஃப் பீரோக்கு என்டிடிவில ஒரு பங்குதாரரா நம்மளுடைய அதானி அவர்கள் கொடுக்கிறார். இந்த என்டிடிவி யாரிடம் இருக்குன்னா அதானியிடம் இருக்கு. அப்ப என்டிடிவியுடைய பங்கு கொடுக்கிறார்னா எதை அன்றைக்கு இருந்த செபியோடைய சீஃப் பீரோ கொடுத்தார், அதற்கு இவர் பரிசாக அதை கொடுத்தார். முதல் கேள்வி. ஒரு நிமிடம், எப்படி சரியாக நடந்திருக்க முடியும்? காரணம், இவர் ஏதாவது சகாயம் செய்யாம அங்க இருக்கக்கூடிய என்டிடிவிக்கு ஒரு பங்குதாரர் கொடுத்திருப்பாரா? இன்றைக்கு நான் உங்களிடம் ஒரு லாபம் பெற வேண்டும் என்றால் உங்களுக்கு நாங்க ஏதாவது ஒரு சகாயம் செய்திருக்க வேண்டாம், அதை செஞ்சாதான் கிடைக்கும். அப்படி இருக்க நிலைமையில அன்றைக்கு இருக்கக்கூடிய சீஃப் பீரோக்கு என்டிடிவியுடைய எடிட்டர் பதவி கொடுக்கப்படுது மற்றும் பங்குதாரருக்கான பதவியும் கொடுக்கப்படுது ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம், வெளியே வந்ததுக்கு அப்புறம். அன்றைக்கு கிளீன் ஷீட் கொடுத்தாங்கல்ல, அதே தவறானது. இன்னொரு விஷயம் நான் கேக்குறது என்னன்னா, கார்ப்பரேட் அஃபேர்ஸ் கீழ சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் ஆபீஸ் SFI இருக்கு. இவங்க தான் சீரியஸாக ஒரு ஆபீஸ் கொடுக்கப்படணும். அது கொடுக்காததுதான் காரணம். அவங்க விசாரிக்காததுதான், பல்வேறு அரசு துறைகள் இதை விசாரிக்காததுதான் இன்றைக்கு உலக அளவுல நேரடியாக அதானி ஊழல் செய்வதற்கு காரணமாக
வித்திட்டது என்பதை கருத்து மூலியமா சொல்லிக்கிறேன். சரி, ரைட், ஓகே. ஆனா மோடி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மக்களால் வாக்காளர்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் நாடாளுமன்றத்தை முடக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பசி அதிகாரம், அதாவது அதிகார பசி இருக்கிறவங்க வந்து நாடாளுமன்றத்தை முடக்குவதில் ஏற்புடைய கருத்தே கிடையாது அப்படின்ற ஒரு கடுமையான குற்றச்சாட்டு அவங்களாம் வச்சிருக்காங்க. குமரராஜா சார், நீங்க பேசும்போது ஒரு குறுக்கிடணும்னு சொன்னீங்க, குறுக்கிடலாம். ஐயா, பல தடவை இந்த நிகழ்ச்சிகளை பேசிக்கும் போதே நான் பல தடவை கேட்டிருக்கிறேன். கௌதம் அதானியும் அவர் சேர்ந்த குழுமமும் 2014 பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக பெருமாள் கோவிலில் சுண்டல் வாங்கி கொண்டு பொங்கல் வாங்கி தின்னு கொண்டிருந்தாரா? இதற்கு பதில் யாராவது ஒருவர் சொல்லுங்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஆனால் இதுவரை சொல்லவில்லை. காங்கிரஸ் பேர் இயக்கம், நானே சொல்றேன், சுண்டல் இல்ல காங்கிரஸ் பேர் இல்ல, நான் பேசுறேன், நீங்க பேசுங்க. அதாவது காங்கிரஸ் பேர் இயக்கம் ரொம்ப மனித புனிதர்களாகவே இருக்கின்ற நபர்களாகவே பேசிக்கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரர் இப்ராஹிம் உள்ளிட்ட பேரியக்க தோழர்களுக்கு என்னுடைய கேள்வி, புனிதர்கள் தான் காங்கிரஸ் கட்சி. சந்தோஷம். அது வந்து நேரு காலத்துல ஜோதிபாய் பூலே 10,000 ரூபாய் எலெக்ஷன் கேம்பெயினுக்கு காசு கொடுத்ததுக்காக நேருவையே திட்டுறது அந்த காங்கிரஸ்காரங்க இப்ப இல்லவே இல்லை. இந்தியா தான் இந்திரா, இந்திரா தான் இந்தியா என்கின்ற இந்திரா காங்கிரஸ் தான் இன்றைக்கு இருக்கு. இந்திரா காங்கிரஸ் போய் இன்றைக்கு ராகுல் காங்கிரஸாக மாறி இருக்கிறது. இத ஊழல் குற்றச்சாட்டுகள் என்று சொன்னால் காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு வால்யூமாக கொண்டு கொடுக்கும். ஆனால் லாவணி பாட விரும்பவில்லை. ஒரு யாரை பற்றி எந்த ஊழல் இவர்கள் திளைத்தார்கள், ஊழல் விஷயங்கள் நான் கொண்டு போக விரும்பவில்லை. ஆனால் இன்றைக்கு அடிப்படை கட்டமைப்பை, இந்தியாவினுடைய அடிப்படை கட்டமைப்பை மாற்றி அமைத்திருக்கிறார்களா இல்லையா? இன்றைக்கு ஒரு ரொம்ப 2-3 எல்லாம் போக வேண்டிய ஒரு விஷயத்தை சொல்றேன். பாராளுமன்றத்தில் 850 பேருக்கு 10 சீட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க கேந்திரிய வித்யாலயால. அது முழுவதுமாக நீக்கப்பட்டிருக்கிறது ஒன்று. அப்புறம் எப்பொழுது வெளிநாட்டுக்கு சென்றாலும் பத்திரிகையாளர்கள் சங்கத்தில் சேர்ந்து 10 to 20 பேரு எல்லாருமே போய் 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு ஊரை ஏமாத்திட்டு இருந்தாங்க. அந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் மூடுவிழா நடத்தப்பட்டிருக்கிறது. அதனால தான் பத்திரிகைகள் வந்து நிறைய பேர் வந்து மத்திய அரசினுடைய எதிர்க்காக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சரி, பாராளுமன்றத்தில் நடத்துறதுக்கு இவங்களுக்கு விவாதிப்பதற்கு என்ன குறை இருக்கிறது? நடத்த மாட்டோம்னு சொன்னாங்க. நோட்டீஸ் கொடுத்தா தான் இல்ல நீங்க வாங்க நீங்க இல்லங்க விவாதம் நடத்த மாட்டோம்னு சொன்னாங்களா? பாராளுமன்றத்திற்கு ஏற்கனவே நான் குறிப்பிட்டதை போல தாராளமாக நீங்கள் வாருங்கள், சொல்லுங்க. ஒரே ஒரு நிமிஷம். சகோதரர் சொன்னார் குமரராஜா அவர்கள் என்னன்னா காங்கிரஸ்காரர்கள் புனிதர்களா என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு சந்தேகம். 1997 வரைக்கும் நினைக்கிறேன், எனது பிஜேபி என்ற கட்சி தன்னுடைய RSS என்ற முகமையில தன்னுடைய இந்திய நாட்டுடைய கொடியை ஏத்தி கொடியரசு தின விழா கொண்டாடி இருக்கார்களா என்று உலகம் அறிந்த விஷயம். இந்த கொடி முதல்ல இந்த கொடியை அவங்க வந்து ஏத்துக்கிட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. சரி, இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் நம்ம பேசுறோம். இதை தாண்டி இன்னொரு விஷயம் பேசுவோம். இன்றைக்கு பாஜகவுடைய மூத்த தலைவர் சுப்பிரமணிய சாமி அவர்கள் சொல்றாரு, 2021 கிட்டத்தட்ட $310 பில்லியன் வந்து அங்க இருக்கக்கூடிய ஆபீஸ் ஆஃப் அட்டார்னி ஜெனரல் சுவிட்சர்லாந்து அங்க வந்து 6 அக்கௌண்ட்டுகளை முடக்கி இருக்கிறாங்க. நேரடியா ஜெனீவா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்ல முடக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொகை என்பது நேரடியாக யாரோடதுன்னா அதானி என்பது அதானியோடது. சரி, அதெல்லாம் கேட்டுக்கலாம்னா சுப்பிரமணிய சுவாமி தொடர்ந்த வழக்குல நேஷனல் ஹெரால்டு கேஸ்ல 5000 கோடி ஊழல்ல ராகுல் காந்தி பெயில்ல இருக்கார். இல்ல ஒரு நிமிஷம் இருங்களேன், என்ன பண்ணலாம்? அது சுப்பிரமணிய சுவாமி போட்ட கேஸ் தானே. நேஷனல் ஹெரால்டு கேஸ் என்பது இன்றைக்கு வரைக்கும் நிரூபிக்கப்படவில்லை. அதே சுப்பிரமணிய சுவாமி பேசின அதே வார்த்தைகளை எடுத்துதான் நீங்க வைக்கிறீங்க. நீங்க சொன்னதனால அதை எடுத்து நான் வைக்கிறேன். இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது இட்ஸ் சப் ஜுடிஷியல் மேட்டர். கோர்ட் முடிவு செய்யும் இதுல வந்து இருக்கா இல்லையா, இத வந்து என்ன செய்யணும் அப்படின்றத கோர்ட் முடிவு பண்ணுங்கறாரு. இல்ல கோர்ட்டுக்கே வராத ஒரு இஷ்யூவை நீங்க கொண்டு வருவீங்க. பாருங்க ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது வந்து பக்கத்துல வழக்கறிஞர் இருக்கிறாரு குமரராஜான,
அவர்கிட்ட கேளுங்க, இந்த கோர்ட்ல இருக்கிற விஷயத்த நீங்க தான். விவாதிக்கலாமா விவாதிக்க கூடாதான்னு கேளுங்க. ஜுடிஷ் மேட்டர் விவாதிக்க வேண்டியதில்லை. ஆனா அவ்வளவுதான். தனி மனிதர், ஒரு அரசியல்வாதி தனி மனிதர் அவ்வளவுதான். அது மட்டும் தான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல தனி மனிதர், ஒரு நபர், தனிப்பட்ட நபர் சொன்ன விஷயங்களை வந்து நீங்க இப்ப நான் பொது விவாதத்துல கொண்டு வர்றீங்களே. வரீங்கல்ல, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பல அரசியல்வாதிகளுடைய பல லட்சம் கோடிகள் வந்து சொல்றாங்க. நம்ம அதை பத்தி பேசிட்டு இருக்க முடியுமா? சொல்லுங்க. இல்ல ஒரு சரிங்க, நேஷனல் ஹெரால்டோடைய விஷயமும் அதானிய விஷயமும் ஒண்ணா பேசுவோமா? ஒண்ணு இல்ல நீங்க சொன்ன மாதிரி அது வந்து நீதிமன்றத்தில் இருக்குது. ஆனால் இங்க வந்து தனிப்பட்ட முறையில ஒரு நபர் சொன்ன விஷயங்களை அடிப்படையாக வச்சு இல்ல தனிப்பட்ட நபர் சொல்லலண்ணே. சரிங்க, அதான் சொல்றேன். ஜெனீவா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்ல கோர்ட்ல வழக்கு தொடர்ந்திருக்காங்க. அங்க இருக்க அட்டார்னி ஜெனரல் கிட்டத்தட்ட 6 அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணிருக்காங்க. $310 பில்லியன். இது எப்படி வந்து தனிப்பட்ட ஒரு மனிதர் சொன்ன கருத்தா இருக்கும்? அவர் அங்க இருக்கிற விஷயத்தை எடுத்து சொல்றாரு. அப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப நீதிமன்றத்துல இருக்கின்ற பொழுது அந்த விஷயத்தை நீங்க எப்படி பேசலையே? ஒரு சரிங்க, நான் எப்படி சொல்ல வரேன்னா, நீதிமன்றத்தின் மூலியமாக என்ன நடவடிக்கை 6 அக்கௌண்ட் முடக்கிருக்காங்கன்னு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொன்னாரு. கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா சுவிட்சர்லாந்து கோர்ட்ல அது சப்ஜுடிஸ். அப்ப அதை பேசலாமா? நான் ஒண்ணும் பேரிஸ்டர் இல்ல, இன்னொன்னு நீங்களும் பேரிஸ்டர் இல்ல. நம்ம நாட்டுடைய நடவடிக்கையை மட்டும் தான் நம்ம பேசலாம். இதுல ஒரே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த வழக்கு என்பது 2021 இப்படி ஒரு வழக்கு இருந்தது. 6 அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணி இருக்கிறாங்க. இதை ஏன் செபியிடம் தெரிவிக்கவில்லைன்றதுக்கு ஒரு கருத்து. செபியோடைய ஃபார்மேஷன் இதை விட்டுருங்க. இப்ப நம்மளுடைய அமெரிக்கால பிடிவாரண்ட் போட்டிருக்காங்கல்ல, அதை எதன் அடிப்படையில போட்டாங்க? அது எதன் அடிப்படையில போட்டாங்க? நான் சொல்றேன். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல தெள்ள தெளிவா அன்றைக்கு இப்ப 2100 கோடி ரூபாய் FBI போய் அங்க இருக்கக்கூடிய கிரிமினல் கோர்ட்ல அபிடவிட் தாக்கல் பண்றாங்க. என்னன்னு, எங்களிடம் இப்படி வந்து இந்தியால இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் இந்தியா மொத்தம் 12 ஜிகாவாட் வந்து டைரக்டா இந்தியால ப்ரொடியூஸ் பண்றதா சொல்லி அதானி அவர்கள் கையெழுத்திடுறாங்க. அதுல 8 ஜிகாவாட் அதானியுடைய குடும்பத்தது, அதானியுடைய பவர் சொல்யூஷனோடது. மிச்சம் இருக்க 4 ஜிகாவாட் வந்து அமெரிக்க கம்பெனியோடது. அப்ப அமெரிக்க முதலீட்டாளர்கள் பத்திய பேச்சுகளா இல்ல பாராளுமன்றத்தை முடக்கிறது ஏன் அப்படிங்கிற விஷயம் அதாவது 4 ஜிகாவாட் வந்து அங்க இருக்கக்கூடிய அமெரிக்க முதலீட்டாளர்கள் அங்க இருக்கக்கூடிய பணத்தை வந்து இந்தியால முதலீட்டு செய்யறாங்க. அப்ப அவங்களுக்கு அது ஜுடிஷியல் மேட்டரா மாறுது. அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்டு வந்து ஒரு சிவில் சூட் போடுறாங்க. அந்த சிவில் சூட் மூலியமாகத்தான் இன்றைக்கு பிடிவாரன் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவங்க கம்ப்ளைண்ட் அதிக விலைக்கு வாங்குனாங்க, அதுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு பிரைப் பண்ணிருக்காங்க. அமௌண்ட் இல்ல, பிரைப் பண்ணிருக்காங்க. இருங்க சார், அதுக்கு பிரைப் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தான். உள்ளாகப்பட்ட கேஸ் ஸ்டேட்ஸ் 4, அந்த 5 ஸ்டேட் நான் ஏற்கனவே உங்களுக்கு கோட் பண்ணியிருந்தேன். தமிழ்நாடோட ஸ்டாண்ட் என்னன்னு சிஎம் கிட்ட கேக்குறதுக்கு இதுவரைக்கும் அவர்கிட்ட இருந்து எந்த பதிலும் கிடையாது. அடுத்த கேஸுக்கு வாங்க, இதுலயே மட்டும் நிக்காம அடுத்ததுக்கு வாங்க, செகுலரிசம்க்கு வாங்க, நாளைக்கு கான்ஸ்டிடியூஷன் போற போக்குல சில விஷயத்தெல்லாம் தூவி விட்டு போறாங்க. ஜிடிபி வந்து 7% குறைஞ்சு போச்சு அப்படிங்கிறாரு. ஜிடிபில நீங்க எக்கனாமிக்கலி டாப் 25 கண்ட்ரிஸ் எடுங்க, ஜிடிபில இந்தியா தான் ஹையஸ்ட். ஹையஸ்ட் இந்தியா 7% தான் இருக்கு. ஆனா இந்தியாவோட ஜிடிபி growth தான் ஹையஸ்ட். யுஎஸ் சைனாவை விட ஹையஸ்ட். சைனா 4%ல தான் இருக்காங்க. நீங்க வந்து அப்படியே போற போக்குல ஜிடிபி குறைஞ்சதுக்கு அதானி தான் காரணம்னு சொல்றாரு, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நம்ம வந்து ஆன்சர் பண்ண வேண்டிய விஷயம். அடுத்து வாங்க வக்ஃபு போர்டுக்கு வாங்க. வக்ஃபு போர்டுல நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் இது வரைக்கும் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க? ஒரு ஸ்டேட்மெண்ட் பினராயி விஜயன் பக்கத்துல தானே இருக்காரு, அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காருல்ல. முன்னம்பம் அப்படிங்கிற அந்த ஏரியாக்குள்ள வக்ஃபு போர்டுக்காக எடுக்கப்படக்கூடிய எந்த பிரச்சனையும் ஸ்டேட் தலையிடும், நாங்க வந்து மக்கள் பக்கம் நிப்போம், வக்ஃபு போர்டு பக்கம் நிக்க மாட்டோம்னு சொல்லி அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாருல. நம்ம திருச்செந்துறை திருச்சியில 600 மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல வக்ஃபு போர்டானால. 24 அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுல, அது தெரியுமா? கேஸுக்கு 24 அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு சார். பப்ளிக்கு கொண்டு வாங்க சார், பிரஸ்ல பேசுங்க சார், அட்ரஸ் பண்ணுங்க சார். ஸ்டேட் கேக்குறோம் சார், ஸ்டேட் 24 அரசாணை 24 மாவட்டங்களுக்கு திருச்செந்துறை மேட்டர் எனக்கு டோட்டலா தெரியும். 1952க்கு முன்னாடி LRD ரெக்கார்ட்ல செப்பு பட்டயத்துல இருந்திருக்கு.
அதை வைத்துதான் வக்ஃபு வாரியம் அதற்கு சொத்துக்கு உரிமை கொண்டாடுச்சு. முதல்ல அது தெரிஞ்சுக்கோங்க. LRD ரெக்கார்டு A1 ரெஜிஸ்டர்ல இருந்தனாலதான் அவங்க அந்த வக்ஃபு வாரியத்துடைய சொத்துட்டாங்க. அதற்குமே தமிழக அரசாணை அன்றைக்கு இருந்த கூட அதிமுகவே வெளியிட்டு இருக்காங்க. திமுக அதே இஷ்யூல தான் சார், அந்த இஷ்யூல தான் சார் வக்ஃபு போர்டு, அதனால தான் இந்த வக்ஃபு போர்டு பில்ல பாஸ் பண்ணோம். ஒரு அதாவது ஃபுல் மேட்டர் தெரிஞ்சா பேசுங்க. இப்ராஹிம் சார், இப்ராஹிம் ஒரு நிமிஷம். நீங்க சொல்றதா ஃபுல் மேட்டர்னா உங்களுக்கு மட்டும் தான் தெரியுங்கிறது. எத்தனை மாவட்டங்களுக்கு அரசாணை வெளியிட்டு பில் பத்தி பேசுங்க. வக்ஃபு பில் அரசாணை வெளியிட்டு இருக்காங்க. வக்ஃபு பில் வக்ஃபு பில்ல என்ன மென்ஷன் பண்றாங்க? சரி, வக்ஃபு பில் இருக்கு. வக்ஃபு பில்ல எத்தனை ஆக்ட் தனித்தனியா இருக்காங்க? முன்னாடி இருந்த ஆக்டுக்கும் இப்ப இருக்க ஆக்டுக்கும் எத்தனை ஆக்ட் எடுத்திருக்காங்க சொல்லுங்க. 2013ல வக்ஃபோட ரீசப்மிஷன் வரலையா? அதனுடைய பப்ளிக் ஜாயிண்ட் பப்ளிக் கம்யூனிட்டியோட தலைவர் யாரா இருந்தா? பிஜேபி லீடர் தான் தலைவரா இருந்தா. சரி, இதெல்லாம் பேசுறதுக்கு நீங்க வந்து நாடாளுமன்றத்துல ஏன் அருள் ஒன் செகண்ட் நாடாளுமன்றத்துல ஏன் சார் பேச மாட்டேங்கிறீங்க? வெளியிலேயே பேசிட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்பு நாடாளுமன்றத்துக்கு உள்ள வந்து பேச வேண்டியதானே? ரீஎஸ்டாப்லிஷ்மென்ட் 2013ல நடந்துச்சா இல்லையா? வந்தது 2013ல நடந்தது. நான் இல்லன்னு சொல்லல. ஆனா இப்பயே அத வந்து பூதாகரமா அது ஏதோ மத சார்ந்து மதத்தை எதிர்த்து ஏதோ பண்ற மாதிரி நீங்க ஒரு இமேஜ் ஏன் கிரியேட் பண்றீங்கன்னு தான் கேக்குறோம். ஒரு 1 செகண்ட், நான் கேட்ட கேள்வி ரொம்ப சிம்பிள். 2013ல ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியோட தலைவர் யார் சொல்லுங்க. சொல்லுங்க பிரதர், உங்கள்ட்ட தான் கேள்வி கேட்கிறேன். ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியோட தலைவர் யார்? காங்கிரஸ். நீங்க சொல்றீங்களா வக்ஃபு திருத்த சட்ட மசோதா, இதே மசோதா 2013ல வந்துச்சு. அன்றைக்கு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி போட்டோம். அன்றைக்கு இருந்த தலைவர் யார் சொல்லுங்க சார். நீங்க பேசிட்டு போங்க சார். நீங்க வக்ஃபு வாரியத்தை நீங்க பேசிட்டு போங்க சார். நாங்க பேசும்போது நாங்க பேசிக்கிறோம். வக்ஃபு வாரிய மசோதாவை பத்தி பேசுனீங்கன்னா வக்ஃபு வாரிய மசோதாவை பத்தி நாங்க தெளிவா படிச்சுட்டு தான் உட்கார்ந்து இருக்கிறோம். தெரியாம இல்ல. அன்னைக்கு இருந்த பாஜகவுடைய தலைவர் தான், அன்றைக்கு இருந்த மைனாரிட்டி மினிஸ்டர் தான் டைரக்டா அன்றைக்கு நியமனம் பண்றாங்க ஜேபிசில இருந்து. அன்றைக்கு பாஜகவுடைய வெஸ்ட் பெங்காலுடைய லீடரை அன்னைக்கு அதுக்கு தலைவரா போட்டிருக்காங்க. பாஜகவுடைய லீடர் காங்கிரஸ் ஆட்சியின் போது வக்ஃபு வாரிய திருத்த சட்ட மசோதாக்கு தலைவரா இருந்து அதுக்கு திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு காங்கிரஸ் அந்த அளவுக்கு சமூக நல்லிணக்கத்தோட நடந்துச்சு. இன்னைக்கு நீங்க லிமிடேஷன் ஆக்ட் 103, 104 எடுத்திருக்கீங்கல்ல, அதுக்கு அவர்கிட்ட கேளுங்க. அட்வான்ஸ் பொசிஷன் அண்ணன் குமரராஜா அவர்கள்ட்ட கேளுங்க. 12 இயர்ஸ்க்கு மேல இருந்தா அட்வான்ஸ் பொசிஷன் எடுத்துப்பாங்களா இல்லையான்னு அண்ணனுக்கு தெளிவா தெரியும். 36 வருஷத்துக்கு இருந்தாதான் அட்வான்ஸ் பொசிஷன். முன்னாடி 103, 104 அந்த விஷயத்துக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஜெனரலா அண்ணே, நீங்க ஒரு வழக்கறிஞர், நீங்க சொல்றது நியாயம்தான். ஆமா, அந்த பொசிஷன்ல அந்த செக்ஷன்லாம் எடுத்தது வேண்டுமென்றே சிறுபான்மை மக்கள் மீது தீட்டப்பட்ட வன்மம். அது அந்த 103, 104 வன்மம். அதை தான் நான் தெளிவா சுட்டிக்காட்டு விரும்புறோம். சரி, இதெல்லாம் விட்டுருங்க. இவ்வளவு தூரம் ஓகே சார். ஓகே இருங்க. நான் இன்னொரு நிமிஷம் இப்ராஹிம் ஒரு நிமிஷம். இங்க வக்ஃப் போர்டு அமெண்ட்மென்ட்டை பொறுத்தளவுக்கு கோர்ட் இது வரைக்கும் தீர்ப்பு கொடுத்தது இல்லையா? தனிப்பட்ட கவர்மெண்ட் தீர்ப்பு கொடுத்தது இல்லையா? அப்ப இதெல்லாம் கோர்ட்டுக்கும் நீதிமன்றத்துக்கும் அங்க ஆளக்கூடிய அரசாங்கத்துக்கும் கீழே தான் வக்ஃப் போர்டு இருக்கு. அப்பாற்பட்டு ஒண்ணும் கிடையாது. அது போல ஒரு சித்திரத்தை கிரியேட் பண்ணாதீங்க. சரி, ரைட். ஓகே இருங்க ஒரு நிமிஷம். திரு வைத்திலிங்கம் சார், உங்ககிட்ட ஏன்னா அந்த வக்ஃபு வரும்பொழுது நம்ம தமிழ்நாடு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ பிஜேபி நண்பரும் நம்முடைய காங்கிரஸ் நண்பரும் பேசுனது எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய கருத்து, தமிழக அரசினுடைய நிலைப்பாடு என்ன வக்ஃபு வாரிய திருத்த சட்டம்? பாராளுமன்றத்துல பேச வேண்டியதுன்னா ராஜ்ய தொலைக்காட்சியில விவாதம் பண்ணிட்டு இருக்கோம். நிச்சயமா இதுதான் பாராளுமன்றத்தில் விவாதிக்கணும்னு சொல்றோம். ஆனால் அங்க வாய்ப்பு கிடைக்காதனால வெளியில மக்கள் மன்றத்தில் விவாதிக்கிறோம். அவ்வளவுதான். ஆனா பாராளுமன்றத்தில் விவாதிக்கிறோம். ஏன்னா அதிகாரம் அரசு தானே இருக்கு. அரசாங்கம் தானே இந்த கொண்டு வந்த தீர்வும் பிடிவாதம் பிடிக்கிறாங்க. அது எந்த வகையில் நிலைக்கத்தக்கது, எந்த வகையில் சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளை பறிக்க வல்லது அப்படிங்கறத வந்து விவாதம் பண்ணணும் இல்லையா? அதுக்கு அவங்க தயாரா இல்ல. அதில் அதோட ஜேபிசி உடைய முறைகளை எல்லாம் பின்பற்றாமல் அவசர கோலத்துல 30 ரிப்போர்ட் கொடுங்கன்னா டிசென்ட் வாய்ஸ் என்ன, எதிர்கட்சி மாற்று கருத்து இருப்பவர்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை பற்றி பதிவு எதுவும் செய்யாமல் அதுக்கு வெளியிடத்துக்கு துடிக்கிறார்களே ஏன்ங்கிறத கேள்வி. இப்படி எல்லாத்தையுமே புல்டோஸ் பண்ணி வரைமுறைகளை எல்லாம் நடைமுறைப்படுத்தாமல் தங்களது விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அனைத்தையும் தூளாக்குவது எப்படி இந்த உத்தரப்பிரதேசத்துல
குற்றவாளிகள் என்று சொல்லப்பட்டாலே அவங்க வீடுகளை இடித்து தங்கினார்கள் இல்லையா, எந்த சட்ட வரைமுறைகளையும் கேள்விப்பட கிடையாது. அங்க வந்து நேரம் போவாங்க, வீடை இடிச்சு தள்ளுவாங்க, அவ்வளவுதான். அதுக்கு விசாரணை கிடையாது, கேஸ் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதுக்கு பிறகுதான் இந்த கொடுமை ஒரு 3-4 ஆண்டுகளாக நடந்த பிறகு உச்ச நீதிமன்றம் இப்பதான் தலையில குத்து வச்சிருக்கு, தப்பு அப்படிலாம் செய்யாதீங்கிறது. இது இந்த ஒரு முறைகேட்டை உச்ச நீதிமன்றம் திருத்துவதற்கு இத்தனை ஆண்டு காலம் பிடித்திருக்கிறது. இதுதான் இன்றைக்கு நடைமுறையில் வந்து இருக்கிறது. அதே போல இப்ப அதானி பிரச்சனையை வந்து நாம வந்து சொல்றோம். அரசு வந்து இப்ப மோடி என்ன சொல்றாருன்னா, இந்த பிரச்சனைகள் அவர் பேச்ச கவனிக்கணுங்க, எந்த பிரச்சனையை பற்றி நேரடியா பதில் சொல்லவே மாட்டார். ரயில் பிரச்சனையா இன்னும் புள்ளிவரம் கொடுக்க மாட்டாரு, மணிப்பூர் பிரச்சனையா புள்ளிவரம் எதுவும் சொல்ல மாட்டாரு. உடனே காங்கிரஸ் மேல பாய்ந்துருவார். இன்னைக்கு என்ன சொல்றாரு, மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் இதை பிடித்து மக்கள் மன்றத்தை செயல்பட தடுக்கிறார்கள் சொல்றாரு தவிர, குற்றம் சுமத்துகிறவர்களை பற்றிய விமர்சனம் தான் பண்றாரு தவிர, என்ன பிரச்சனைகளை எழுப்புகிறார்கள் அதிலே உங்களுடைய நிலைப்பாடு என்னங்கிறத பத்தி அவர் விளக்கமா பேசவே மாட்டார். எதற்கு யாரு கேட்டா பதில் சொல்ல மாட்டார். ஆனால் அவர் வந்து குற்றம் சுமத்துவார். ஏன்னா மட்டும்தான் மக்கள் தீர்ப்பளிச்சாங்களா, ஜார்க்கண்ட்ல தீர்ப்பளிக்கலையா? இல்ல சார், மக்கள் உங்களை நிராகரிச்சாங்க. இல்ல அதுதான் நாடாளுமன்றம் தொடங்குவதற்கு முன்பதாகவே பத்திரிகையாளரை சந்திச்சுட்டு என்னென்ன பேச போறோன்றத சொல்லிட்டு தானே போறாரு. நாடாளுமன்ற தேர்தலில் நடந்த கிட்டத்தட்ட 86 மனுக்கள் வந்து பண்டிகை இருக்கு இன்னும். அப்ப அந்த வித்தியாசப்பட்ட ஒரு வாக்கு சதவீதம் எப்படி உயர்ந்தது? 4 கோடி வாக்குகள் அதிகமாக பதிவாகியிருப்பதாக உங்களுடைய தேர்தல் கமிஷனுடைய அறிக்கை சொல்லுது. இது எப்படி என்பதற்கு இன்று வரை விளக்கம் கிடைக்கல. அதோட இந்த வாக்குச்சீட்டு வந்து இவிஎம் மாத்தணுங்கிற குரல் அது ஓங்கி ஒலிக்க தொடங்கி இருக்கு. இது வந்து கொண்டு வந்தவர்களே வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஆனா நீங்க ஏன் பிடிச்சி தொங்குறீங்கன்னா, இப்போ அதனாலதான் அவங்களுடைய தந்திரம் வந்து தந்திரக்காரர்கள் மிக தந்திரமாக செய்யணும். ஏன்னா கேள்வி ஒழுக்கத்தினால மகாராஷ்டிராவில் விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல சின்னதை விட்டுட்டு பெருசை பிடிச்சுக்குவாங்க. இது அவங்களுடைய கை வந்த கலை. அதுதான் அந்த வாய்ப்பே கொடுக்காமல் நீங்க ஏன் மாற்றக்கூடாதுன்னா அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. எப்படியாவது ஒரு முறைகேடு சொன்னா 100% முறைகேடு செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. சார் ஒரு நிமிஷம் பண்ணாலே போதும். ஒரு நிமிஷம் 25% பண்ணாலே போதும். இல்ல அதாவது அவர்கள் இலக்கை அடங்கி விடுவார்கள். சரி, நம்ம டிபேட்டுக்குள்ள வந்துடலாம். இல்ல நம்ம டிபேட்டுக்கு வந்துடலாம் சார். இப்ப முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, 42,700 கோடி அதாவது அதானி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்கல்ல. ஸோ இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசினுடைய நிலைப்பாடு என்ன, சிஎம் இதுக்கு பதில் சொல்வாரா அப்படின்னு பிஜேபி தரப்புல ஒரு கேள்வி இருக்கு. என்ன சொல்றாங்க நிலைப்பாடு சார் உங்களுடைய கேள்வி? இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசுறீங்க. 42,700 கோடி 2024 ஜனவரியில அதானி குழுமம் வந்து இந்தியால தமிழ்நாட்டுல இன்வெஸ்ட் பண்றதா சொல்லி இருந்ததை பத்தி அவங்க சந்தோஷமா ட்விட் எல்லாம் போட்டிருந்தாங்க சிஎம். அதுக்கப்புறம் அதை பத்தின எந்த தகவலும் தெரியலையே. இந்த இஷ்யூ, இந்த அதானி இஷ்யூல வரும்பொழுது அதை நம்ம அப்போ கொஸ்டினா கேட்டிருந்தோம். அதை நீங்க இப்ப கேட்க அது ஒண்ணு. ரெண்டாவது, அந்த 1,80,000 கோடி கிட்ட வந்து டிஎன்இபி வந்து லாஸ்ட்ல போயிட்டு இருக்கிறது. மேஜர் ரீசன் வந்து ஹையர் பிரைஸுக்கு ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் கரண்ட் அப்படிங்கிறது வந்து ராம்தாஸ் வந்து ஐயா ராம்தாஸ் வந்து அதை கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கும் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்ல இருந்து வரல அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல கேட்டது திருப்பி எங்க கொண்டு வந்துருக்கீங்க? சொல்லுங்க திரு வைத்தியலிங்கம் சார். இல்ல அதாவது விசாரணை வேணும்னு கேட்கிறோம். அதை பத்தி பாராளுமன்றத்துல ஏன் நீங்க கேட்கிற கேள்வியா அரசு கேட்கட்டுமே, ஒன்றிய அரசு கேட்கட்டுமே, அதான் நீ சொல்லட்டுமே. ஏன் அதை பத்தி விசாரணை வேண்டும் என்று சொன்னால் மத்திய தமிழக அரசு இப்ப நீங்க அதை பத்தி விவரத்தை எதையும் விவாதிப்பதற்கு தயாராக இல்லாமல் ஏன் லஞ்சம் கொடுத்தீங்கன்னா, லஞ்சத்தை நாங்க வாங்கணுமா, லஞ்சம் நாங்க வாங்கல அப்படின்னா இது சரியான பதிலா? ஏன் லஞ்சம் கொடுத்தீர்கள், ஏன் முறைகேட்டில் ஈடுபட்டீர்கள், ஏன் அரசு அதிகாரிகள் விலைக்கு வாங்குகின்ற குற்றத்தை செய்வீர்கள் என்றால் அதற்கு தண்டனை வழங்குவதா வேண்டாமா என்பதுதான பிரச்சனை தவிர யார் யாருக்கு கொடுத்தார்கள், யார் யார் பலன் பெற்றார்கள், அது எந்த கட்சிகள் பலன் பெற்றதெல்லாம் அது துணை கேள்வி.
அதை விசாரணைக்கு நாங்க தயார் என்பது நீங்க ஏன் மறுக்கிறீங்கிறத கேள்வி. நாங்க தயார். ஓகே, விசாரணை சொல்லுங்க. ஓகே சார், ஓகே சார், உங்கள்கிட்ட தானே இருக்கு. ஓகே, நான் அது உங்களுடைய கேள்வியே நாங்க கோருகிறோம், விவாதம் செய்யுங்கள், விளக்கம் கொடுங்கன்னு சொல்றோம். அதே சொல்லட்டுமா அந்த ஸ்டேட்மெண்ட்? சரிங்க சார், உங்களுடைய கேள்வியை நான் நிறைவான கருத்தை எடுத்துக்கிறேன். உங்களுடைய நிறைவான கருத்து டாக்டர் ராஜசேகர். இந்த நாளைக்கு கான்ஸ்டிடியூஷனல் டே பார்லிமெண்ட்ல, நாளையிலிருந்தாவது ஒரு ஆக்கப்பூர்வமான பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் வந்து இந்த வின்டர் சீசன்ல நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இன்னும் நிறைய விவாதங்கள், நிறைய பில்ஸ் பாஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதை பத்திலாம் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் காலையில பேசும்போது கேள்வியை நாங்க கேட்கிறோம், விவாதிக்கிறதுக்கு தயாரா இருக்கோம், ஆனா நீங்க தான் வரமாட்டேன்றீங்க அப்படின்னு உங்க மேலதான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். அவங்க சொல்லுவாங்கங்க, நாங்கள் கேள்வி கேட்குற மாதிரி கேட்போம், நாங்களே இருந்து வெளில போயிடுவோம், பதில் கேட்குறதுக்கோ இல்லை அதுக்கு அடுத்த ஆக்கப்பூர்வமான பேச்சுகளுக்கோ நாங்கள் தயாராக இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியும். அது வந்து பார்த்துட்டு இருக்க பொதுமக்களுக்கும் தெரியும். கேள்வி இப்போ என்கிட்ட முன் வச்ச உங்களுக்கும் தெரியும். அவங்க என்ன பண்ணாங்க, எப்படி பார்லிமெண்ட் செஷன்லேருந்து எழுந்து வெளில போயிட்டு அதை அவையை முடக்கிறதுலேயே முயற்சியில் இருக்காங்க அப்படிங்கிறது. இது ஆக்கப்பூர்வமாக நடக்கணுங்கிறது தான் பாரதிய ஜனதா கட்சி சைட்ல இருந்து கேட்கக்கூடிய ஒரே விஷயம். ஓகே, நன்றி, உங்களுடைய கருத்துக்கு நன்றி. திரு குமரராஜா, உங்களுடைய 2014க்கு முன்பாக நடந்த பாராளுமன்ற கூட்டங்களில் அவையை சிறப்பாக நடத்தியதற்குள்ள தரவுகளும் 2014க்கு முன்பாக நடந்த தரவுகளையும் நீங்கள் பார்ப்பீர்களேயானால் அதிகபட்சமாக பாராளுமன்றத்தை நடக்க விடாமல் செய்ததிலே காங்கிரஸ் பேரியக்கம் முதன்மை பெற்றிருக்கிறது. ஆனால் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் தான் எஜமானர்கள். மக்களுக்கான பணியை செய்யாமல் நீங்கள் மக்கள் எங்களை ஆட்சிக்கு கொண்டு வாருங்கள், எங்கள் ஆட்சிக்கு கொண்டு வாருங்கள் என்றால் 15 அடுத்து இந்த ஏற்கனவே இப்போ 15 ஆண்டு ஆயிடுச்சு. அடுத்த 15 ஆண்டுகளுக்கும் மக்களிடமிருந்து தள்ளி நிற்கின்ற வேலையை தயவு செய்துள்ளார்கள். இந்த அரசியல் விமர்சராக ஒரு பயிர் இயக்கம், நேருவிடிய இயக்கம், அதாவது அன்றைக்கு இருந்த உண்மையான மக்களுக்கு சேவை செய்திருக்கின்ற காங்கிரஸ் பேரியக்கம் எதிர்கட்சியாக இல்லாமல் ஆளுங்கட்சியாக வர வேண்டும் என்றால் மக்களுக்கான மாண்பை மதித்து மக்களுக்கான பணியை செய்தால், பாராளுமன்றத்தை நடக்க விட்டால், பாராளுமன்றத்தில் விவாதத்தை செய்தால் காங்கிரஸ் கட்சிக்கு நல்லது, அது மக்களுக்கும் நல்லது. நன்றி சார். நல்ல விஷயங்கள் நடக்கும். அதற்கான முயற்சியை எதிர்கட்சிகள் செய்ய வேண்டும். அவர்கள் எதிரி கட்சிகளாக இருக்கக்கூடாது. ஆனால் மக்கள் எஜமானர்கள், அவர்கள் நல்ல தீர்ப்புகளை வழங்குவார். நன்றி. திரு இப்ராஹிம், உங்களுடைய கருத்தும் நிகழ்ச்சியுடைய நிறைவான கருத்தும் சுருக்கமா. தோழர் கேட்டிருந்தாரு, அதாவது வந்து ஏதாவது மின்சாரத்துறையில கிட்டத்தட்ட 1,80,000 கோடிக்கு மேல நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. அதை தாண்டி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இதுக்கு பதிலளிக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. இப்ப நீங்க கூட இந்த கேள்வி திருப்பி வச்சீங்க. ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் தெள்ள தெளிவாக விளக்கம் கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 1500 மெகாவாட் நாங்க வாங்கியிருக்கிறோம். இதற்கு முன்பாக அதிமுக ஆட்சியில 7 ரூபா ஒரு பிசாக்கு வாங்கப்பட்ட ஒரு மெகாவாட் ஒரு யூனிட் மின்சாரம் என்பது எங்களுடைய ஆட்சியில 2 ரூபா 61 பிசா நாங்க வாங்கியிருக்கோம். அதுவும் நேரடியாக எரிசக்தி சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா நிறுவனத்திடம் டைரக்டரா வாங்கியிருக்கோம். நாங்க வந்து எங்களுக்கும் அதானிக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லைன்றதை தெள்ள தெளிவா இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புறேன். 2வது கருத்து என்பது இவர்கள் கட்டமைக்கிற பின்பம் என்பது அதானியை எவ்வாறாவது காப்பாற்ற வேண்டும். ஒரே நாடு ஒரே தேர்தல் போல ஒரே நாடு ஒரே தொழிலதிபர் என்ற கான்செப்ட்ல தான் போயிட்டு இருக்கிறாங்க. இதனாலதான் நாடாளுமன்றத்துல மிகப்பெரிய கூச்சலும் குழப்பமும் ஏற்படுது. அதானி மீது அவதூறு இருந்தா அதானிக்கான எல்லா சட்ட வகைகளும் அவர்கள் செய்து கொடுத்து அதற்கு அவர்கள் வழிவகை செய்யலாமே தவிர்த்து நாடாளுமன்றத்தில் அது குறித்து விவாதிக்கவே கூடாது என்பது மரபற்றது. இதனாலதான் இன்றைக்கு நாடாளுமன்றம் முடக்கப்படுகிறதை தவிர்த்து மணிப்பூர் கொடுத்து விவாதிக்கப்பட மாட்டீங்க. அதுக்கு மணிப்பூர் கொடுத்து நாங்க உங்களை விவாதிக்க கூப்பிடணும்னா நாங்க நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு நடத்தணும். அந்த அளவுக்கு நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு நடத்திதான் உங்களை மணிப்பூர் விவாதத்துக்கு கூப்பிடணும். அப்படி இருக்கிற இன்னைக்கு அதானி குறித்து நாங்கள் விவாதம் செய்ய வேண்டுமானால் நாடாளுமன்றத்தில் எங்களுடைய கனத்த குரலை நாங்க எழுப்பிதான் ஆக வேண்டும். அதனாலதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய எங்களுடைய காங்கிரஸ் கட்சியும் அதோடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியும் தெள்ள தெளிவாக ஒரு களம் கண்டிருக்கிறது. அதானி குறித்தும் மணிப்பூர் குறித்தும் இந்த குளிர்கால கூட்டத்திற்கு தொடரில் இறுதி கட்டம் எட்டப்படும். அதுதான் எங்களுடைய இறுதி முடிவு. நன்றி. நன்றி. நிகழ்ச்சியிலிருந்து கருத்துக்களை பதிவு செய்த 4 அழைப்பாளருக்கும் ராசிக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. நேயர்களே, இத்துடன் நம்முடைய விவாத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மக்கள் பணியாற்ற எதிர்க்கட்சியும் அதே போல எதிர்க்கட்சிகளுக்கு குரல் கொடுக்கக்கூடிய வழி கொடுக்கக்கூடிய ஆளுங்கட்சியும் இணைந்து சுமூகமாக வருகிற டிசம்பர் 20ஆம் தேதி வரை இந்த குளிர்கால நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்குமாக என்கின்ற ஒரு கேள்வியோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே, மக்களே.